வாங்க வாங்க மனம். கல்வியும் செல்வம் வணக்கம் வணக்கம் வணக்கம். தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அது உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியோ செல்வமா வீரமா படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா பணம் படைத்தவன் கருத்தால் சபை மீறுமா படித்தவன் கருத்தெங்கும் சபையேறுமா பொருள் படைத்தவன் கருத்தால் சபை மீறுமா படைத்தவன் யாராயினும் படித்தவன் ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றுக்குள் ஒன்றாக உருவானதே ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது ஒன்றையொன்று படைத்தால் உயர்வேது ஒன்றை ஒன்று படைத்தால் உயர்வேது அனைவரும் ஓரிடத்தில் நின்றால் நிகரேது அனைவரும் ஓரிடத்தில் நின்றால் நிகரேது கல்வியோ செல்வமா வீரமா மூன்று தலைமுறைக்கு நிதி வேண்டுமா மூன்று தலைமுறைக்கு நிதி வேண்டுமா காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் அது வேண்டுமா மூன்று தலைமுறைக்கு நிதி வேண்டுமா முற்றும் வேண்டுமா தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா தோன்றும் படை நடுங்க பலம் வேண்டுமா தோன்றும் படை நடுங்கும் பலம் வேண்டுமா இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா கல்வியோ செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியோ செல்வமா வீரமா ஹலோ இங்கே நாரதராக வேற மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிற அண்ணன் வாசுதேவனருக்கு அண்ணார் அவர்களுக்கு நமது முத்தமிழ் நாடக நடிகை சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவர் இந்நாள்
தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய மாவடிக்கோட்டையைச் சேர்ந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி அண்ணன் MK ரத்னப்பா அண்ணன் அவர்கள் சார்பாக அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. மதிப்புக்குரிய அண்ணா, நம் சங்கத்தில் ஒரு அங்கம், எனக்கு ஒரு நல்ல ஒரு கலைஞர் பிடித்தமான ஒரு நண்பரும் கூட, மதிப்புக்குரிய ரத்தினப்பா அண்ணா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். நாராயணாய நமக, நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்திலே சதாசிவம் தோன்றி, சதாசிவம் மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரன் ருத்ரன் தோன்றி, ருத்ரில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் பிரமா தோன்றி, பிரமாவில் ஆகாயம் தோன்றி, ஆகாயத்தில் வாயு தோன்றி, வாயுவில் தேவு தோன்றி, தேவில் அப்பு தோன்றி, அப்பில் அண்ணன் தோன்றி, அன்னத்திலே நர்மர்காதி பச்சைகளும் தாகர சங்கம் தோற்றமாகி தோன்றிய வழியே ஒடுகவனமாம் அந்த படியே உலக சித்திக்காக என் தந்தை பிரமதேவன் ஆதியிலே சனகர், சனந்தனர், சனசுதர், சனத்குமார் நால்வரை புத்தி செய்தார். அவர்கள் சிவபெருமான சேகத்தை நோக்கி சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை பயன்படி சனகாதிய பிரிவுகளாக மாறினார்கள். பிறகு பிரமன் விஷயப்படுகில் அரியன் மடியிலும் வசிஷ்டர் ஆத்மாவிலும் தக்கன் கட்டவிலும் பிறகு தெவியிலும் ஆங்கிலேச முகத்திலும் அத்திரி கண்ணிலும் மாரிசி மனதிலும் கிரு கையிலுமாக மொத்தம் 10 பேர் தோன்றியதிலே என்னை தவிர 9 பேர் இல்லற வாசிகளாக கல்யாணம் செய்தவர் புறப்பட்டார்கள். இப்படி உள்ள நானும் ஹலோ காலஞ்சென்ற நாடக ஆசிரியர் ஐயா வேணுகோபால் ஆசிரியர் சார்பாக அவருடைய மாணவன் நமது நாடக நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் PR சத்யராஜ் சார்பாக அன்பண்ணன் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. மதிப்புக்குரிய சத்யராஜ் அண்ணா அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலைக்கு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். இப்படி உள்ள நானும் காலை கடமிருந்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முப்பத்தி கண்டு வணங்கி ஆசை பெற்று மீனமாகையும் கமர்தமாகியும் வேணுவை இருக்கின்றான், ஏனமாகையும் நர அரியாகையும் குள்ளமாய் மறுத்த கோபாகையும் அரக்கனை கொலை செய்த வானா நாயகனாகவும் என்றமால் மனதை மறுவேனே எனது பாட்டனாகிய அரி பரந்தாமனத்தை உச்சரித்து அன்றொன்று நடத்த வேண்டிய காலத்துக்கு காரணம் தேடி சேவலம் சென்று பூ உலகை நாடி சேவர் கொடிதாங்கி சிங்கார வாகத்தில் குமரக்கடவுள் குடிகொழிஞ்ச குறிப்பதை அணுகினேன். ஆகையால் வேலவரை காணவும் வேண்டும். அதற்கு முன்னதாக நம் கழகத்திற்கு காரணம் கிடைக்க வேண்டுமே. ஏதோ இங்கு வந்தவுடன் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படலாம். அப்பேற்பட்ட நிறைவேறவே தெய்வங்களை வணங்கிக்கொள்வோம், இஷ்ட தெய்வங்களை வணங்கிக் கொள்வோம், அல்லல் போம், வலுவனை போம், அன்னைவில் தொல்லை போம், போகா தீரம் போம், நல்ல குணமதியை மாமனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதுகால் அந்த கணபதியை வணங்கி கலைப்பு செய்யலாம். கணநாதன் புகழ் பாடுகிறார். கணநாதன் புகழ் பாடும் கீதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள் தானே இசை காணநாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் இசை மீட்டி ஓம் என்ற சுரம் காட்டி மயூரேச கணபதியை தினம் பாடினேன். உயிராலே இசை மீட்டி ஓம் என்ற சுரம் காட்டி மயூரேச கணபதியை தினம் பாடினேன். அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று அயராத மனம் கொண்டு அதன் முன்னே பகை வென்று அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உனை கொண்டு புகழ் தேடினே புவி மீது உனை கண்டு புகழ் தேடினே. கற்ற வித்தை வளர அதில் வெற்றி வந்து மலர கற்ற வித்தை வளர அதில் வெற்றி வந்து மலர இசை வித்த அத்தனையும் நித்தம் கற்று வரும் உனக்கும் எனக்கும் அனக்கும் உறவினில் கணநாதன் புகழ் பாடுகீடம் அந்த கணபதி அருள் தானே இசை காணநாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம்.
இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய். வடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய். உமையாலும் சிவனாலும் உறவாட சுகம் தேட மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய். உமையாலும் சிவனாரும் உறவாட சுகம் தேட மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய். பக்தி என்னும் விளக்கில் சக்தி என்னும் ஒளியே சக்தி என்னும் விளக்கில் வரும் சக்தி என்னும் ஒளியே இசைத்த அத்தனையும் நித்தம் கற்று வரும் உனக்கு எனக்கு மனக்கு உறவினில் கலைநாதன் புகழ் பாடும் கீடும் அந்த கணபதி அருள் தானே இசை காணநாதம் கணநாதன் புகழ் பாடும் கீடும். புலந்தரும் செல்வம் தந்திடும் அடையார் படுதுயிர் ஆயிரவெல்லாம் நிலந்தரம் செய்யும் கீழ் வீச பரலும் அருளோடு பெரிய மலைக்கும் நலம் தரும் சொல் நான் கண்டு கொண்டேன். நாராயணா, மாதவா, கேசவா, கோவிந்தா, ஹரி பரந்தாமா என்ற பாட்டனாகிய அந்த மகாபாரத்து கதாநாயகனை பற்றி பாட வேண்டாமா? ஆகினாலே பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே, பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே. நான் பிடிக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே, எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே, என்னாலும் அறிவோம் நமோ நாராயணா பெயர் சொல்லுங்களே. இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே, தெய்வம் இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே, எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே, எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே, என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே. இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே, தெய்வம் இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே, எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. புஷ்பங்களே, எங்கள் யமுனா நதி கண்ணன் நயனங்களே. இளவேல் காலத்து புஷ்பங்களே, எங்கள் யமுனா நதி கண்ணன் நயனங்களே. தொடுவானில் தொடுகின்ற மேகங்களே, தொடுவானில் தொடுகின்ற மேகங்களே. துவாரகை மாமன்னன் ரூபங்களே, துவாரகை மாமன்னன் ரூபங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே, எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே. பாம்பனையில் பார்க்கடலில் துயில்கின்றவன் என்றும் பக்தர்கள் குரல் கேட்டு எழுகின்றவன். பாம்பனையில் பார்க்கடலில் துயில்கின்றவன் என்றும் பக்தர்கள் குரல் கேட்டு எழுகின்றவன். ஓர் நொடியும் உறங்காமல் விழிக்கின்றவன், ஓர் நொடியும் உறங்காமல் விழிக்கின்றவன்.
உலகத்தை போல் தினமும் சுழல்கின்றவன் உலகத்தை போல் தினமும் சுழல்கின்றவன் பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே ஆமா பாடப்பட்டு செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையாண்டு சொல்வார்கள் தனது காதுகளில் ஒலிக்கும் சொற்களை கேட்டு அதில் அறிவை உணராது வெறும் வாயால் உண்ணும் நாக்கின் சுவைக்கு வெறும் காம இச்சைகளுக்கு ஆளாகிவிட்டு ஒரு மனிதன் பிறந்து மனிதனை போனால் அவர் பிறந்தே புண்ணியவளின் வள்ளுவர் செய்கிறார். அதையால் தான் இசையால் வசமாக இதயம் எது என்று அழகாக முன்னோர்கள் பாடினார்கள். பாட்டு பாட்டு இசை நாதம் ஒலி ஓசை எப்படி தெரியுமா? கைவிரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம் இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என்ன ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. ஆசை நிறைவேறும் நாள் வந்தது. கைவிரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம் இசையில் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசை நிறைவேறும் நாள் வந்தது. என் ஆசை நிறைவேறும் நாள் வந்தது. கைவிரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். இதுவரையில் இனி உதிர்காலம் நிலவே சொல்லி இனி எதிர்காலம் இதுவரையில் இனி உதிர்காலம் நிலவே சொல்லி இனி எதிர்காலம் உலகம் எல்லாம் என் இசை கேட்கும் உலகம் எல்லாம் உண்டு இசை கேட்கும் உலகம் எல்லாம் என் இசை கேட்கும் நல்ல உள்ளம் எல்லாம் அதை வரவேற்கும் நல்ல உள்ளம் எல்லாம் இதை வரவேற்கும். கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீட்டிருப்பாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. தர்மங்கள் நிலைக்கட்டுமே சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே இது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. கலைமகள் கை பொருளே உன்னே கம
கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ. கல்லும் இசையால் கனியாகும் முள்ளும் அதனால் மலராகும். கல்லும் இசையால் கனியாகும் முள்ளும் அதனால் மலராகும். உள்ளம் உருகும் பண்பாடும் உள்ளம் உருகும் கண்பாடும் உள்ளம் உருகும் பண்பாடும் அந்த ஓசையிலே நாகம் நின்றாடும். அந்த ஓசையிலே நாகம் நின்றாடும். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீட்டிருப்பாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. ஆஹா, இந்த இயற்கை அன்னையின் படைப்பு எவ்வளவு அற்புதமாக விளங்குகிறது. இவளுடைய கைத்திறமைக்கு எந்த ஓவியக்காரன் தான் போட்டி போட முடியும்? ஒருபோதும் முடியாது. ஈர்மலர் வாய்ந்த பெருமளையும் அதில் நின்று மறுபுலர்கள் வந்திருப்பது எத்தனை சிறப்பு. இந்த உறுப்பின் பிள்ளை அல்லவா பரமன் ஓடவும் மகிழ்ந்து துளிர் விளையாடவும் விண்முட்ட உயர்ந்த நல்வழி பார்க்கும்போது நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். தேவன் சேர்ந்து வரும் வேளையிலே தேவி நடம் ஆடுகிறாள். ஆஹா, என்ன கவிதை, என்ன அற்புதமான ஒரு இடம் பொருள். அப்படி பார்க்கும்போது நாதஸ்வர ஓசையிலே நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடம் ஆடுகிறாள். தேவி நடம் ஆடுகிறாள். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடம் ஆடுகிறாள். நாதஸ்வர ஓசையிலே லா 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 லா. கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில் கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில் கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில் மாலையிட்ட பூங்கலித்தில் தாலி கட்டும் வேலையிலே ஊரார்கள் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுது ஊரார்கள் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுது ஊரார்கள் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுது வாசுதேவன் பாடுகின்றான். தேவி நடம் ஆடுகிறாள். நாதஸ்வர ஓசையிலே வாசுதேவன் பாடுகின்றான். வாசுதேவன் பாடகிலே தேவி நடம் ஆடுகிறாள். நாதஸ்வர ஓசையிலே கற்பில் ஒரு கண்ணகியாய் காதலுக்கு ஜானகியாய் கற்பில் ஒரு கண்ணகியாய் காதலுக்கு ஜானகியாய் கற்பில் ஒரு கண்ணகியாய் காதலுக்கு ஜானகியாய் சிற்ப மகள் வாழ்க வந்து தேவி நடமாடுகின்றாள். பத்தினியை காவல் கொண்டு பார்ப்புகளும் வாழ்கவென்று பத்தினியை காவல் கொண்டு பார்ப்புகளும் வாழ்கவென்று பத்தினியை காவல் கொண்டு
நாதஸ்வரம் ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள். நாதஸ்வரம் ஓசையிலே மைபடித்த கண்ணீரண்டும் மண் பார்க்கும் பாவனையில், மைபடித்த கண்ணீரண்டும் மண் பார்க்கும் பாவனையில், தாலி கட்டும் வேளையிலே தேவி நடமாடுகிறாள். வேளையிலே தேவி நடமாடுகிறாள். ஊரார்கள் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுது, ஊரார்கள் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுது, ஊரார்கள் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுது தேவி நடம் ஆடுகின்றான். வாசுதேவன் பாடுகின்றான். நாதஸ்வரம் ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றாள். நாதஸ்வர ஓசையிலே நன்றி நன்றி நன்றி. இங்கு நாரதராக நடிக்கும் அன்பு அண்ணார், நமது சங்கத்தின் உறுப்பினர் அன்பு அண்ணார் வாசுதேவன் அன்பு அண்ணாருக்கு அவர்களுக்கு மறைந்த மாமேதை துணை ராஜ நடிகராக நடித்த நம்மை விட்டு மறைந்த நமது சங்கத்தின் உறுப்பினர் நாரதர் கர்ணன் அவர்களுடைய அன்பு புதல்வன் இசையமைப்பாளர் திரைப்பட பின்னணி பாடகருமாகிய கர்ண பிரபாகரன் அவருடைய சார்பாகவும் நமது சங்கத்தின் துணை ராஜ நடிகர் அன்பு தம்பி இரட்டையாலயத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் இணைந்து 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நமது சங்கத்தின் உறுப்பினர் தாளக்கலைஞர் சின்னத்தம்பி அன்பானார் நாரதராக நடிக்கும் வாசுதேவன் அண்ணனுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கார். எனக்கு அன்பளித்த மதிப்புக்குரிய அண்ணா கர்ணனுடைய புதல்வருக்கும் மதிப்புக்குரிய தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கும் தாளக்கலைஞர் மதிப்புக்குரிய சகோதரர் சின்னத்தம்பி அவர்களுக்கும் எனது சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் கலை குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். கலை இசை பற்றி பாடிக்கொண்டிருந்தால் காலதாவதும் காதை கடலுவா என்ன இது உந்தியாக இருக்கிறது, இவர் செழிப்பும் இருக்கிறது, யாரையும் காணவில்லையே. காரணம் இதாக இருக்கும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்பார்களே, அது ஒரு கீதி விட்டு பிறகு பாருங்க பார்க்கும்போது இசை கேட்டா இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னிடம் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னிடம் விளையாடும், இசை என்னிடம்
எரியாத தெய்வத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னிடம் விளையாடும். இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும். அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னிடம் விளையாடும். இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். ஓடி ஓடி வரும் எத்தனை இசையுடன் ஆடி ஆடி வரும் தெய்வங்களே. எத்தனை இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் எனும் தெய்வங்களே. பாட வேண்டும் என்னும் இன்னும் ஒளியுடன் 100 பாடல் வரும் தெய்வங்களே. இசை கேட்டால் புவி அசைந்தாடும். அது இறைவன் செயலாகும். ஆகா, நாடன்பார் நாடா, நாடாக வளர்ந்த நாடு புதுக்கோட்டை நாடு, புவனேஸ்வரியை காக்கும் தெய்வத்தின் இங்கே குறிப்பேடு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு மனக்குறி இல்லாத நாடு இந்த நாடு. ஆக கருப்பு கோட்டு போட்டோ கட்டி காட்சி போடாத நாடு இந்த நாடு. அப்படி இந்த நாட்டில் வந்து அதனாலதான் 30 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையில் இருந்து நான் இங்கு வந்தேன். உங்களோடு சேர்ந்து பணியாற்ற. நான் சம்பாதிப்பது பொருள் உங்களைத்தான் சம்பாதிச்சிருக்கேன், வேற எதுவும் சம்பாதிக்கல. ஏனென்றால் என்னை இந்த மேடைக்கு ஐயா நீ நானும் வேசப்பட்டு சொன்னாங்க. எந்த ஒரே வார்த்தை தான், எந்த மறுப்பு இல்லாமல் நான் செய்கிறேயான்னு சொன்னேன். ஏன்னால் என்ற நிறைய இருந்தாலும் பெருசாக நான் வந்து எனக்கு தெரியாது, அதிகமாக பேச மாட்டேன். அதே சமயத்தில் தெரிஞ்சதை பண்ணுறேன். எதாக இருந்தாலும் உங்கள் பள்ளியாக நினைச்சு என்னை வாழ்த்துங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் சமத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், இத்தகைக்கு பல பேர் இருந்தாங்க. எனக்கு குரு இது தங்கவேல் ஐயா, திரியேடுகன் பாலமுருகன், நான் தெய்வமாக வணங்கும் மானூர் விஜயராம். நான் எந்த ஆலயத்துக்கும் போகாத ஆலயமே கிடையாது. எல்லாமே அவர் கொடுத்த பிச்சை. அதுக்குமே இந்த உலகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது என் தந்தை, பிறவா தந்தை, எனது தகப்பனார் இசையரசன் அப்பா அவர்கள். அதை போல நான் சம்பாதிப்பது இங்கே MP நாகராஜன், இந்த ரத்னப்பா அண்ணா, விஸ்வநாதன் அண்ணா, விநாயகமூர்த்தி அண்ணா, இந்த கலை குடும்பத்தை சம்பாதிச்சிருக்கேன். நான் குருவாக வணங்கும் கைலாசநாதர், அவர் பக்தனாக கூடிய புத்தகவி நாகராஜனை இந்த இடத்தில் நினைவு கூறுகிறேன். அதே சமயத்தில் இந்த மேடைக்கு வரும் பொழுது நான் இதே இடத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு தெய்வமாக கூடிய மதிப்புக்குரிய ஐயா, இந்த அருட்பணி ஜோதியை பற்றி பாடுவாங்களே, மதிப்புக்குரிய ஐயா சதாசிவ ஐயாவை நினைச்சு காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே செல்ல அவரோட படம் தான் வந்துச்சு. அவர் தெய்வமாயிட்டாருன்னு ஒரு சொட்டு கண் கலங்கினேன். ஆகா இறைவா, இந்த இடத்துல அவர் பாடினாரு,
அவரை நினைச்சு நம்ம பாடலாம்னு வந்தோம். ஆனா அவர் கேட்காம போயிட்டார் சொல்லிட்டு அவருக்காக கொஞ்ச நேரம் அமைதிக்காரங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட மகான் எல்லாம் நம்ம பூமியில் பிறந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் விழாவியது நாம் செய்த பாக்கியம் புண்ணியம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்திரத்தில் யாருமே குறைச்சவர்கள் கிடையாது. எல்லோரும் வாழ்ற காலங்கள் கொஞ்ச காலங்கள், கொஞ்சம் அன்பா ஆதரவா பிரியமா நட்பா வாழுங்கள். அவ்வளோதான். நான் பெரியவன் இல்லை, சிறியவன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஆகையால் எல்லோரும் கையில பண்ணிப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன உந்தியாக இருக்கிறது? என்ன இது பார்க்கலாமா? மோகன சங்கிய தமிழ் சாலை மாங்குயில் கூவுதுபார் சுவையில் தேனிசை கேட்பவர் யாவரும் சித்த மனுஷர்களே. ஒரு கவிஞன் சொல்கிறான், சந்தையிலே விற்கும் பொருள் அல்ல கீதம், சந்தையிலே விற்கும் பொருள் அல்ல கீதம், சிந்தையிலே எழும் ஜீவளயம். அழகாக சொல்கிறார் யாரு? சீர்காழி கோவிந்தராசன் அப்படி பாடியிருந்தார். அப்படி பார்க்கும்போது இனிமையான கானம், சுகமான கானம், அழகான பெண்மணியாக இருக்கிறார்கள். யார் அவர்கள்? அப்படி பார்க்கும்போது அழகாக 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 கண்ணுக்கு அழகாக. இந்த பாட்டு நான் அன்னை விஜயராமன் நினைப்பதான் பாடுவேன். அவர் நினைப்பதையும் பாடுவேன். அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போவேன். எனக்காக காத்தினார்கள். அப்படி பார்க்கும்போது நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அவரை நினைச்சே பாடுவேன். கண்ணுக்கு அழகாக கற்பக சோலையில் இங்கே கண்ணி வந்தாள். கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கண்ணில் வந்தாள். கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணின் நினைவாக இங்கே கண்கள் நாட்டும் மயக்குதமோ. பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கண்ணில் வந்தாள். கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள
முதல் முதல்ல தொட்டேனே வாய்க்காக்கரை ஓரம் சாயாமல் சாய்ந்தாலே மார்பிலே சாயாமல் சாய்ந்தாலே மார்பிலே கண்டாங்கு அரகுறையா ஒதுங்க அழுங்காமல் குலுங்காம வெதுவெதுப்பாமையல்ல சொக்கி சொக்கி சிரிப்பாலே சொக்கத்தன்னும் போலே ஏற்றுயிரான வாழி தண்ணியில வாழி தையர தையா தையர தையா சித்திரச்ச வானம் திருக்க கண்ணே தையர தையா தானே முத்தம்மா தையர தையா கண்ணானே கண்ணம்மா மதுரை மாறிக்கொழுந்து மணலூர் மல்லிகையே மதுரை மாறிக்கொழுந்து மணலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே ஏன் மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே நீருண்ட மேகத்தில் ஊர்வலம் போய் வந்து சீர்கொண்ட கூந்தலை கண்டு மது உண்டு மலர் சென்று நீருண்ட மேகத்தில் ஊர்வலம் போய் வந்து சீர்கொண்ட கூந்தலை கண்டு மது உண்டு மலர் சென்று மதித்தொரிடத்தில் பல்லக்கு வந்தது போல் வந்து நின்று தங்கமடையில் தன்னை மகத்தவ வானது உள்ளங்கள் என்று அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கண்ணில் வந்தாள் கற்பகச்சோலை கண்ணில் வந்தாள் கற்பகச்சோலை கண்ணில் வந்தாள் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக 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 யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் அலைகிறார் கண்ணுக்கு செல்லலாம் சுந்தரம் நிறைந்த துன்பம் புடிச்சு வந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள் சுந்தரம் நிறைந்த துன்பம் புடிச்சு வந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள் அந்தகம் இருந்து தேவர் கும்மி தகுந்த சுந்தரம் நிறைந்தாதும் புத்திரந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் ஆஹா அறிந்தேன் அறிந்தேன் முருகா அர்ப்பணம் முருகா அர்ப்பணம் முன்னொரு காலத்தில் அமிர்தவல்லி சுந்தரவல்லி இரு மாதங்கள் தவம் இருந்தார்கள் மூத்தவளை மனம் முடித்து விட்டார் இளையவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார் சுந்தரவல்லியாகப்பட்டவளை இவளை பார்க்க வேண்டும் நமக்கு கழகத்தை தேட வேண்டும் முருகனிடம் சொல்ல வேண்டும் காலதாமதம் காரியக்கேடு யாரோ ஆடவர்கள் சந்திக்க வேண்டும் நாராயண